ஏன்டா சோகமா இருக்கு? என்னடா ஆச்சு? ஃபிஷ்ஷு சிக்கன் வேணுமா? அதுக்கு சோகமா இருக்கியா? செஞ்சு தரலாம். இன்னைக்கு கிருத்திகை ஆச்சு, செய்யக்கூடாது நாங்கள் வீட்டில். நான் உனக்கு செஞ்சு தரேன்டா சிக்கி. நீ என்ன செய்கிற? நான் வெஜ்ஜிலே செஞ்சு கொடுப்பேன். என்னது? சீச்சி. அப்போ நான் வெஜ்ஜில் ஃபிஷ்ஷு செய்கிறேன். சேலஞ்சு போகலாமா? ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐ எம் சுப்பு அஃபிஷியல். என்ன வேணா நீ சொல்லு, நான் கேஷுவாலிட்டியாக தான் இருப்பேன். கேஷுவாலிட்டியெல்லாம் இருப்பியா? கைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கைஸ். ரா பனானா செம்மையா இருக்குடா. கைஸ் சாப்பிட்டு பார்க்கலாம். என்னடா இன்னைக்கு அந்த ஃபுல்லாக சொதப்பலாகுது. இது நான்வெஜ் தானே செய்யணும், ஆடா அந்த. இப்போ நாங்கள் நான்வெஜ் டிஷ்ஷை வெஜ்ஜில் பண்ண போகிறோம். ஸோ வெஜிடேரியன்ஸ் ரெடியாக இருங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன். நான் லாஸ்ட்ல சொல்லுவேன் கைஸ். சர்ப்ரைஸ். ஏன்னா அவனுக்கே சர்ப்ரைஸ் என்ன பண்ண போகிறேன்ட்டு கண்டு விட்டாலையா. சொல்ல பண்ண போத சொல்ல பேரை. ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரைட் பாப்கார்ன், அது ரெண்டுத்துல எதுவும் சொல்லுவேன். ஓகே சரி ரெடி. ஓகே ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோயா எடுத்திருக்கேன். எனக்கு நான் வந்து ஆயிஸ்டர் மஷ்ரூம். ஸோ சோயா வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஊற வச்சு நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ இதை வந்து மிக்சியில் அரைக்க போகிறோம். நான் ஒன்றுமே பண்ணல கைஸ், சும்மா கழுவி இருக்கேன் அவ்வளோதான். பார்த்தாலே தெரிகிறது. ஸோ இதில் வந்து நான் பச்சை மிளகா, டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர் இப்படி போடணும், 1 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட். சரி அதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கு கைஸ். நான் அதை பார்த்தீங்களா, இந்த மிக்சரை வந்து அப்படியே மசிடுறேன். எப்படி காஷ்மீரி மிளகாத்தூள். அது ராவா சாப்பிட்றாங்க தெரியுமாடா? இது ராவா சாப்பிட்றாங்கடா. ஸ்மாக்டோனா சாப்பிடலையா தம்பி? காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகா, 1 டீஸ்பூன் சாரி. ஏய் போடா, தள்ளி போய் உட்கார போடா. அசிங்கப்பட்டதுங்க. நான் டீஸ்பூன் கணக்கு கூட தெரியல, இவெல்லாம் காமிக்கிறதுக்கு வந்துட்டான். ஓகே நான் மிக்சியில் அரைச்சிட்றேன். மிக்சிங்க சோடா ஊத்துனியா? பெப்பர் 1/2 டீஸ்பூன், சால்ட் 1/2 டீஸ்பூன், 1 டேபிள். இப்படிதாங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க மனுஷனாடா நீங்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கைஸ். அவ்வளோதான், வாசனையிலே நம்ம வின்னு கைஸ். இது எப்படி இருக்கு? இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கைஸ். அரைச்சாச்சு. செம்மையா இருக்குடா. அதுக்கு தான் செய்யலுது. ஓகே ஸோ இதை அப்படியே நம்ம இந்த பவுலில் கொட்டிக்கலாம். தேங்க்யூ டாச்சர்லாம். பார்த்தீங்களா இல்லையா, நம்ம வின்னு கைஸ். இன்னைக்கு எல்லாமே பாசிட்டிவ் வைப் ஆகுது இன்னைக்கு. கைஸ் நம்ம பவுலில் கொட்டிட்டோம். நம்ம அரைச்சது இதை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இனிமேல் நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன் ரா பனானா. ஸோ இதில் கொட்டிக்கலாம். இதையும் போட்டு நல்லா மசிஞ்சிக்கலாம். என்ன சொன்னோம்? கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்லை. எப்ப பார்த்தாலும் விளையாடுத்தான். ஸ்வீட்டாக மிக்ஸ் பண்ணுவா. இது ஆடாக இருக்கேடா. இது நான்வெஜ் தானே செய்யணும், ஆடா அந்த. அதனால தான் ஆடு இருக்கிறேன். அதுதான் ஃபிஷ்ஷு செய்யும்போது ஆனால் ஆடு இருக்கக்கூடாது. ஓகே என்னய்யா அண்ணன் சயின்டிஸ்ட் மாதிரி பேசுறாரு? அவருக்கு ஆக்குற ஃபார்முலா தெரியாது, அழிக்கிற ஃபார்முலா அத்துபடி. சிக்கன் இருக்கக்கூடாது, அதுவும் இருக்கக்கூடாது. ஃபிஷ்ஷு மட்டும் தான் இருக்கணும். கைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கைஸ். இப்போ என்ன பண்ணோம், இதை அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் விட்டுணும் கைஸ் சைலண்ட்டாக. இவனை எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. ஓகே கைஸ், மிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்கு நம்ம பேட்டர். இதில் என்ன நான் பண்ண போறேன்னா நம்ம போடுறது தான் இப்போ நான் பண்ண போகிறது தான். ஓகேவா? ஐயோ, கொரியாண்டர் பவுடர், தனியா பவுடர், டர்மரிக் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். கைஸ் நம்ம வந்து பேட்டர் செய்ய போகிறோம். பவுலர் அதே பவுலர் செய்யல. கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணதான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். 1/2 கப் மாவு கைஸ். அதனால இது 1/4 கப் ஸ்பூனு, அதனால 2 எடுத்துக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர். ஐயோ டமான்னு போட்டேன் அடிச்சேன் நம்ம கலருக்காக. ஐயோ ஓகே எடுத்துட்டேன். கைஸ் கார்ன்ஃப்ளவர் மாவு மறந்துட்டான். 1/4 கப். சாரி சிக்கி சாப்பிடுவால கொஞ்சமாக போட்டுட்டான் தான் எடுத்துட்டேன். மிளகா தூள். என்னடா இன்னைக்கு அந்த ஃபுல்லாக சொதப்பலாகுது. பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்ட. ஏன்னா நீ வின்னர் யாருன்னு முன்னாடியே எழுதி வச்சது தான்டா. அப்போ ஸ்கிரிப்டடாக போயிட்டு இருக்குமா? நக்கல்யா அவனுக்கு. கார்ன்ஃப்ளவர் மாவு இருடா, எனக்கு ஏதோ மாந்த மாதிரி. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சால்ட்டு
ம் பேக்கிங் பவுடர் எஸ் கைஸ் எஸ் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். ஒரு பரவல் விடு விடு. டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கரெக்டு தானா? ஆஃபா காலான்னு தெரில. ஐயோ சாமி. அஜா ஜா ஜா. கேக் பண்ணிட்டியாடா டி? இதெல்லாம் ரொம்ப நக்கலாம். என்ன வேணா நீ சொல்லு, நான் கேஷுவாலிட்டியாக தான் இருப்பேன். கேஷுவாலிட்டியெல்லாம் இருப்பியா? ஜோக் பார்த்துருக்கியா? இதோ ஜோக்கு சொல்ல முடியல, எதுவுமே சொல்ல முடியல கைஸ். பிஞ்ச் ஆஃப் சால்ட். எஸ், பிஞ்ச் ஆஃப் சால்ட். கைஸ் சாப்பிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக மீனே பிடிக்காது, மீன் மாதிரியே தான் இது. கைஸ் ஓ மை காட். கைஸ் கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு. கைஸ் நம்ம வந்து ட்ரையாக ஒரு மாவு ரெடி பண்ணோம். அதுக்கு 1 கப் மைதா. அது ஒன்றும் எவ்வளோ நேரம் அவன் அடுப்பில் போடுறதுக்கு? அவ்வளோதான்டா, நான் என்னத்துக்கு எண்ணெயை வச்சுருக்கணும்டா. கைஸ் ஓகே, நம்ம பேட்டர் ரெடி. இப்போ நம்ம இதை ஃபிஷ் ஆக போகிறோம். கைஸ் half teaspoon சால்ட். டாடா உனக்கு தான் செய்கிறேன், நீ கேட்டேன்னு தான் செய்கிறேன். கைஸ் half teaspoon paprika. சால்ட் செஞ்சு தரேன் குட்டி. ஒரு half teaspoon போட்டுக்கலாம். பெப்பர் பவுடர் half teaspoon போட்டுக்கலாம். கைஸ் நம்ம ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் கைஸ். பிரெட் க்ரம்ஸ் வேணுங்க, பிரெட் க்ரம்ஸ் வச்சுக்கலாம். இதில் ஆயில் ஊற்றுறோம், எண்ணெய் ஊற்றுறோம், சாரி ஆயிலும் இல்லை எண்ணெயும் தண்ணி ஊற்றுறோம். அடங்கப்பா உசிதமணி. ஒரு மாவுமே ஆக்குறோம் இவனை. பிரெட் க்ரம்ஸ் இதில் கொட்டிக்கலாம். இது வந்து இதை ஃபிஷ் மாதிரி ஷேப்பை கொண்டு வந்துடலாம். வவால் ஃபிஷ் வேணுமா? செக்கி வாவல் ஃபிஷ்ஷு. வாவல் வேணாம்ப்பா, எதுக்கு அதெல்லாம் நம்ம நார்மல் ஃபிஷ் ஷேப்லேயே போடலாம். நல்லா ஷேப் ஆகிடுச்சு. கைஸ் அவ்வளோதான் கைஸ். ஓட்ட போடல அது போடுறேன். வந்துட்டான்டா. நிஜமா இல்லைடா, அது ஷேப்பே வரல, அது ஷேப்பாகவே இல்லை முதல்ல. ஓ அவ்வளோதான் கைஸ், மாவு ரெடி. இந்த கன்சிஸ்டன்சி பக்கா கன்சிஸ்டன்சி. கைஸ் நல்லா வந்துட்டுருக்கு. கைஸ் எனக்கு இன்னைக்கு ஏதோ ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, லைட்டாக பயமாகவும் இருக்குது. நம்ம ஃபிஷ்ஷை பார்த்து பயந்துட்டான். கோவிந்தா உன்னை நான் கண்டுக்குள்ளே இல்லைடா இன்னைக்கு. இப்போ 3த்துலையும் நல்லா ஓட்ட போட்டுடலாம். ஏய் எடுத்த பொருளாக எடுத்த இடத்துல வை, கீழே வை, இடத்த அடைச்சிங்க. அது மூடி போட்டு வைடா, மஞ்சத்தூள மூடி தான் காணும். கைஸ் ஃபிஷ்ஷில் இருக்க மாதிரி இப்போ ஓட்ட போட போகிறோம். கைஸ் நம்ம எண்ணெயை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம், அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதாடா கொஞ்சம் கேட்காதீங்க, ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம இவ்வளோ தான் ஊற்றணும். யூனிவர்சல்லா ப்ரோ, என்ன ஐட்டம் ப்ரோ இது? விளையாட்டு விஷயம் இல்லை ப்ரோ. 2 ஓட்ட போதும், 1 முழு. இது எங்கடா மூடி? இதோட மூடி காணுண்டா அது. ஓகே கைஸ், ஸோ நம்ம எச்சாச்சு. இப்போ அடுப்பு வச்சிட வேண்டியதான். இந்த பேர் அப்பனும் பையனும் சேர்ந்து நம்ம டிஷ்ஷை நாஸ்தம் பண்ணுறதுலே இருக்கானுங்க கைஸ். சரி நான் வந்து வச்சு இப்போ எண்ணெய் பட்டுறோம். இது தூரமாக நின்று போய்ப்போம், ஏன்னா எண்ணெய் பட்டால் ரெட் ஆகிடும் உடம்புலாம். கைஸ் எண்ணெய் நம்ம தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம் ஃபிஷ்ஷை. நான் எப்படி இதை திருப்பி எப்படி பண்ணே தெரில கைஸ். கொஞ்சம் திக்காக போட்டிருக்கலாம், பயமாக இருக்குது கைஸ். KFC ஸ்டைலில் பண்ண போகிறோம் கைஸ். ஃபர்ஸ்ட் ஒரு சிக்கன் எடுத்துக்கலாம். ஏய் ஆயிடுச்சர் மஷ்ரூம்டா அது. இனிமேல் அது சிக்கன் ஆயிடுச்சுடா. இதை போட்டு நல்லா இப்படி முக்கி எடுத்துக்கணும். முக்கி எடுத்துக்கிட்டு இவன் மேலே போட்டு இப்படி பரட்டிக்கணும். திரும்பி உதவிட்டு இவந்தில் போடணும். இவனை போட்டு திரும்பி 2 வாட்டி அப்படியே வைப்போம் கைஸ். சும்மா டெஸ்டிங் கைஸ். கைஸ் ஹரிஷ் இறக்க போகிறான் கைஸ். ஓகே நம்ம போட்டுற வேண்டியதான். கருவேப்பிலை போடலாம், அது வாசனையாக இருக்கும். எனக்கும் வந்து கொதிக்கிற மாதிரி கொதிச்சுனுங்கிறேன். எனக்கு அதுவே பயமாக இருக்குது. நோய் வந்து மீன் போல். என்ன நோய் வந்ததுன்னா எப்படி சொல்கிற? சொரியாகுது.
நம்மளுக்கு ஆல்ரெடி எல்லாம் வெந்து தான் இருக்குது. சோயா மட்டும் லைட்டாக வெந்துனா ஓகே தான். இன்னும் சைடில் போடலாமே. ஓகே, நம்ம ஃபிஷ் ஃப்ரை ரெடி எடுத்துடலாம். போதும் கைஸ், அப்படியே எடுத்துடலாம். அப்படின்னா வெள்ளையாவே வா. அதுதான்டா இது ஃப்ளேவரு. அன்ஹெல்தி இல்லாமல் கொஞ்சம் ஹெல்த்தி தான். என்னது கொஞ்சம் புரியல decent-ஆன எனக்கு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்னடா சொல்ற, என்னமோ சொல்ற. Taste அவன் ஒரு பக்கம் தீஞ்சின்னு வரதுனால பயந்து எடுத்துட்டான். ரொம்ப நேரம் மஷ்ரூம் குக் பண்ணக்கூட. கிறிஸ்பி சுயம் சொய்யம் வரதா இருக்குது. ஆனால் நம்ம என்னதான் இருந்தாலும் சுபுவை பாராட்டியே ஆகணும் கைஸ். கல்யாணம் ஆகி ஒரு 3-4 வருஷம் ஆகுது. இப்போவும் மதுவுக்கு வளையல் பொண்ணுன்னு வளையல் செஞ்சுட்டு இருக்கோம். ஓட்டை குட்டியாக இது லாலாக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். வளையல் இது வளையல் இல்லை, கம்மல், தோடு. தோடா முக்கியம். பார்த்தா தெரில. என்னதான் இருக்குதுன்னு பார்க்குறேன். ஏறேன் என்னமோ அப்படி பண்ணுறிய. எல்லாடா தாண்டா ஊட்டு இல்லையா மட்டும் தின்பா. தண்ணியா குடி. ஓகே காய்ஸ், என்னோட ஃபிஷ் ரெடி. பயந்துட்டா பைத்தியக்காரா. இந்த பாரு. அது கணக்குலேயே வராது. அப்பா, நான் ஆக்சுவலாக டயட்டில் இருக்கேங்க. இனிமேல் ஆயிலி ஃபுட்டே எடுத்துக்க மாட்டேன். பார்க்க டெம்டிங்காக இருந்துச்சுன்னு எடுத்துட்டேன். கரெக்டா? ஏன் ஃபிஷ் வேணுமா? பா, கொஞ்ச நேரம் காணோன்னு பார்த்துருந்தீங்களே, கீழே உட்காந்து ஃபுல்லாக அமுக்கிறோம். கருவேப்பிலையை கொட்டி, பிரெட் க்ரம்ஸை கொட்டி ஃபுல்லாக அமுக்கிறோம். எப்படிங்கிறான் பாருங்கள். இது அடிச்சே செம்ம. என்னடா அடி. இட்ஸ் நாட் நிஜமாக குட். இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். வேணுமா கைஸ்? இதே ஜெயிச்சான். என்னங்க வீடியோ என்ன பார்த்துக்கோங்க. என் பையன் நான் ஊட்ட போகிறேன். ஓகே சிக்கி, சாப்பிட்றியா? எந்த ஃபிஷ் வேணும் உனக்கு? ஐயோ எப்படி இருக்கான் பாருங்க. அப்படியே அப்படியே இருக்கும். சாப்பிடுவா. எப்படியா? ஆக்சுவலாக இது வந்து நிறவுக்காக செய்யணும். நிறவு தான் ரிசல்ட் சொல்ல போகிறான். 2 தடவை சாப்பிட்டு இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி அடிச்சதுனால அங்கன்ட்டான். பார்க்கும் போதே சொல்கிறான்டா. எதுவும் மிளகாத்தூள் குழந்தைங்க ஒன்று கொடுறா. சிக்கி இது வேணுமா இப்போ? கைஸ் சிக்கன் காட்டுறேன் வாங்க. மாயம் இல்லை மந்திரம் இல்லை. ஓ மை காட். இதுதான் கைஸ், அது லேயர் பக்காவாக இருக்கும். ஓகே, அதே உன் டிஷ்ஷை சிக்கி கொடு. ஓ அப்போமே கைஸ் பண்ணுவான். நீ நினச்சாலாம் வராது. இது ஆயில் இல்லை, நினச்சாலாம் வராது. பிடிச்ச மாதிரியே இல்லை. எது எடுக்கணும்? சாப்பிட்றதுக்கு எது எடுக்கணும்? அது கூட எடுத்துவோம். அதுக்காக பிச்சம் அவ்வளோதான். நான் நிறவுப்படி பார்த்தா நான் தான் வின்னர். இன்னும் படி எந்த விஷயம் பார்க்கக்கூடாது. இப்போ யாரு காசு செஞ்சேன்? அவன் கேட்டான். அவன் கேட்டா பேசி வேணும், தீச்சி வேணும்னு. சொல்லு ஒழுங்கா இன்னும் வேணும். நீ சாப்பிட்டலாம் சொல்லு. அவன் சொல்லிட்டேன் இதுதான் கட்லெட்டு. நானே அதான் சொல்லலாம் நினச்சேன்டா. 2 எது சொல்லு. இப்போ நான் பெரிய பெரிய தூவி விட்டு வச்சு நான் தான் வின்னு. ஆஜா ஆஜா ஆஜா. உப்பு இல்லை, உப்பு போட்டேன்னா ஓட்டேன், கம்மியாக ஓட்டேன். சாப்பிடு. சிக்கிக்காக நான் இந்த சாப்பிட்டாம்ல. ஆஜா 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 கைஸ், ஆனால் உண்மையாகவே அரிசி நல்லா இருக்கு. சிக்கன் மாதிரியே தான் இது டேஸ்ட்டு. நிஜமாவே நல்லா இருக்கு. சிக்கிக்காக நான் செஞ்சதுனால அந்த காரம் உப்புலாம் கொஞ்சம் கம்மியாக போட்டேன். அவன் ஹாப்பி, நான் ஹாப்பி. ஓகே, டாடா தான் சூப்பராக. ஓகே, இந்த கேமோட வின்னர் ஹரிஷ்.
சிக்கியோட வின்னர் சிக்கி யார் வின்னர்? ஏய் ஏன் இப்படி ஏமாத்துற கைஸ்? அவன் இன்ட்ரோக்காக டீன் கூப்பிட்டு ஏதோ சொல்ல வச்சான். என்ன ஏமாத்துற இப்படி திடீர்னு? அவன் கேட்டான், அவன் எனக்கு சாப்பிட்டான். ஆனால் உண்மையாகவே ஹரிஸ் நிஜமாக நல்லா இருக்கு. நான் ட்ரை பண்ணி பாருங்க. மஷ்ரூம் ஒரு 130 ரூபா. சிக்கனே வாங்கி சாப்பிடலாம். ஃபஸ்ட் டைம் இந்த ஆயிஸ்டர் மஷ்ரூம் சாப்பிட்றோம் நாங்கள். நல்லா தான் இருக்கு, ஓகே தான். இப்போ நெக்ஸ்ட்டு குக்கிங்கில் கலர்ஸ் வச்சு போகிறோம். என்ன கலரில் குக் பண்ணலான்றது கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கலர் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே. இந்த வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சந்திக்கிறோம். அந்த பை ஃப்ரெண்ட் என்டையர் ஐம் சூப்பர் டீம். பை.